என்னன்னா ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம், இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் சொல்லி சொல்றது புரியுதா? இந்த கெமிஸ்ட்ல வந்து நிறைய இடத்துல இதை வந்து கேள்விப்படுவீங்கன்னா, கெமிஸ்ட்ல மட்டும் கிடையாது, பயாலஜிலே வரும். இந்த பயோகெமிஸ்ட்ரி கேள்விப்பட்டிருக்கியா? இந்த உயிரி வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்ல எல்லாம் ஒரு பிரான்ச் இருக்கும், ஒரு நல்ல பிரான்ச். அது வந்து இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் அப்படிங்கிற நிறைய இடத்துல நீ வந்து கேள்விப்படுவ. இந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்து ஆக்சிடேஷன் ஆகி எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது, டைஜஷன் நடக்குதுல, அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ். புரியுதா? அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து கேள்விப்படுவேன். இப்ப இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். புரியுதா? ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆர்கானிக்ல ஒரு மாதிரி இருக்கும், இன்ஆர்கானிக்ல ஒரு மாதிரி இருக்கும். அப்ப எந்த இடத்துல எதை ப்ரிப்பேர் பண்ணணும், எதை நீ முதன்மையான டெபினேஷனா எடுத்துக்கணும், எந்த இடத்துல எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத நல்ல ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து வேணும் உனக்கு. இந்த இன்ஆர்கானிக் நேற்று என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்ஆர்கானிக், ஆர்கானிக், கரிம வேதியியல், கனிம வேதியியல். அது சொன்னோமா? கரிம வேதியியல் என்னன்னா கார்பன் ரிலேட்டட் திங்ஸ், கார்பன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ், ஸ்டடி அபவுட் கார்பன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ். அந்த மாதிரி நான் வச்சு பிரச்சனை இல்ல. அங்கேயும் இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது கார்பன் பிரசன்ட் ஆகாத அந்த காம்பவுண்ட்ஸ்லயும் வச்சு பார்த்தோன்னா உனக்கு வந்து இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாம் நடக்கும். அப்ப நீ எப்படி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான ஐடியா. கொஞ்சம் ரிஜெக்ட்ஸ் லெவல்ல போகும், இது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள். இன்ஆர்கானிக் கனிம வேதியியல் இருக்குல்ல, அதை வச்சு பாக்குறப்ப நீ என்ன செய்யறனா எலக்ட்ரானை வச்சு பாரு. எலக்ட்ரானை வச்சு பார்த்தோன்னா உனக்கு வந்து ஈஸியா இருக்கும். எப்படி சொல்லுவாங்க? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை லாஸ் பண்ற, லூஸ் பண்றதுன்னா இந்த ஆக்சிடேஷன் அப்படி எடுத்துக்கலாம். ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். புரியுதா? இவ்வளவு இந்த இன்ஆர்கானிக் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ். இப்ப நீ பார்த்தோன்னு வச்சுக்கோ, இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டம், அணுவோட அமைப்பை வந்து நீ பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஆட்டம் இஸ் த ஏபிசி ஆஃப் கெமிஸ்ட்ரிங்கிறது. ஆட்டத்தை பத்தி நீ தெரிஞ்சாதே அடுத்தடுத்து படிச்சுட்டு போறதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். அணுவின் அடிப்படை துகள்கள் என்னன்னாப்பா? நியூட்ரான் சொல்லிட்டியா? இப்ப அதோட பொசிஷன் என்னது, எந்தெந்த இடத்துல இருக்கும்? நியூட்ரான் புரோட்டான் உட்கர்ல இருக்கும், சுத்தி வந்துகிட்டு இருக்கும், ஆர்பிட்ல இருக்கும். இப்போ அதோட சார்ஜஸ் இங்க மெயினா பார்க்கணும். எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ், புரோட்டானுக்கு என்ன சார்ஜ், நியூட்ரானுக்கு என்ன சார்ஜ், அதை மட்டும் சொல்லு. நியூட்ரானுக்கு இதுக்கு சார்ஜே கிடையாது, அதானே? எலக்ட்ரானோட சார்ஜ் நல்லா நான் வச்சுக்கோ, அதுதான் இங்க வந்து உனக்கு யூஸ் ஆகும். இப்ப அணுங்கிறது ஒரு அடிப்படை துகள், அது எப்படி இருக்குமா? நியூட்ரலா இருக்கும். நியூட்ரல்னா அதுல பாசிட்டிவா நெகட்டிவா இருக்காது. அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டனா, இந்த எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ, எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அதே எண்ணிக்கையில புரோட்டான் இருக்கும். அப்ப அணு வந்து நியூட்ரலா இருக்கும். அயான்ஸ் வந்து அப்படி இருக்காது. பாசிட்டிவ் அயான் கூட இருந்துச்சுன்னா அது வந்து நேர்மின் அயான், புரியுதா? இல்ல கேட்டையான்னு சொல்றது. எதிர்மின் சுமை அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ஆணையான்னு சொல்றது, புரியுதா? அதுக்கு மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்க சொல்லிருப்போம். ஆக்சிடேஷன் என்னன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சொல்லியாச்சு. எலக்ட்ரானுக்கு என்ன மின் சுமை? எதிர்மின் சுமை. இப்ப Na 0 போட்டிருக்கேனா, சோடியம் 0 போட்டிருக்கோம், என்ன அதுல எந்த சார்ஜ் இல்லை, ஏன்னா நியூட்ரலா இருக்கும். எத்தனை புரோட்டான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எலக்ட்ரான் இருக்கும். தட் மீன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப நியூட்ரல் ஆயிருமா? இப்ப கவனி, ஆக்சிடேஷன் என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா? எலக்ட்ரான், எலக்ட்ரான் வந்து வெளியில போயிடுச்சு. எலக்ட்ரானுக்கு என்ன சார்ஜ்? மைனஸ் சார்ஜ். எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னா அங்க என்ன சார்ஜ் வந்துடும்? பிளஸ் சார்ஜ் வந்துருமா? அதத்தையும் போட்டிருக்கோம். இப்ப இங்க வா, இங்க குளோரின் போட்டிருக்கா, சிஎல்பா குளோரின் போட்டிருக்கோமா? இங்க வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குது. எலக்ட்ரானுக்கு என்ன மின் சுமை? எதிர்மின் சுமை. அப்ப எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா இதுக்கு என்ன மின் சுமை வரும்? எதிர்மின் சுமை வந்தா அதே சிஎல் மைனஸ். புரியுதா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அது வந்து ஆக்சிடேஷன், ஆக்சிஜனேற்றம். எலக்ட்ரானை வாங்குச்சுன்னா அது வந்து
ஒடுக்கம் ரிடக்ஷன்ங்கிறது. புரியுதா? அவ்வளவு. இப்ப இது வந்து எலக்ட்ரான் வச்சு சொல்றப்ப இது ஃபேவரபிளா இருக்கும், சூட்டபிளா இருக்கும். இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதை படிக்கப்போ மோஸ்ட்லி இது வந்து உனக்கு வந்து யூஸ் ஆகும். இன்னொரு டெஃபினிஷன் வந்து இருக்கு. அது என்னன்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்னே. எது எப்படின்னு உனக்கு வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லி கேட்டனா, இங்க பாருங்க, ஹைட்ரஜனை வச்சு ஃபர்ஸ்ட் பாரு. இங்க என்னத்த கெயின் பண்ணுது? எலக்ட்ரானை கெயின் பண்ணுதா? இங்க ஹைட்ரஜன் இருக்கா, இங்க குளோரின் இருக்கா, ரெண்டு பேலன்ஸ் ஆயிருக்கு. இந்த ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு ஒரு செஷன் போடுவான், அப்போ உனக்கு கரெக்டா தெரியும். H2 plus Cl2 2HCl. அப்ப எது ஆட் ஆயிருக்கு? ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கா. அப்ப அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ். இதுதான் அந்த ஒடுக்க வினைன்னு சொல்றது. ரெண்டும் கிட்டத்தட்ட என்ன. இங்க என்ன சொல்றோம்? அடிஷன் ஆஃப் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இல்லைன்னா அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ரெண்டும் ஒண்ணு தானே. எலக்ட்ரானுக்கு என்ன மின்சுமை? எது மின்சுமை? இப்ப ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையிலே அணு எண் அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஹைட்ரஜனோட அணு எண் வந்து 1. அப்ப அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? அணுவில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கையிலே அணு எண் இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து இந்த லெட்டர் ஃபார்ம்ல இருக்கு. இந்த H பிளஸ் அந்த சிம்பிள்ல குறிக்கிறோம். இத டயக்ராம் போட்டோம்னு வச்சுக்கோ. சிம்பிளான ஒரு டயக்ராம். புரோட்டான் நியூட்ரான் ஒன்னு இருக்குன்னு வச்சுக்கோ. பிளஸ் புரோட்டான். எத்தனை எலக்ட்ரான்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கா. அந்த ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றோம் அப்படின்னு நான் வச்சுக்கோ. அப்ப கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இல்ல அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ். இதே இங்க வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ. இங்க இதென்ன அந்த மாலிகுல் தெரியுதா? NH3ங்கிறது அம்மோனியா. இது அம்மோனியா வந்து நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒரு பர்டிகுலர் மோல் இதுல வந்து சேர்ந்ததே அம்மோனியா உருவாகும். அப்ப இங்க நைட்ரஜன் தனியா வந்துருச்சு, ஹைட்ரஜன் தனியா வந்துருச்சு. அங்க அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து என்னது? ரிடக்ஷன். இங்க அப்ப அங்க ஆட் பண்ற, இங்க வந்து என்ன செய்யணும்? ரிமூவ் பண்ணணும். அப்ப ரிமூவ் ஆஃப் ஹைட்ரஜன் என்னது? ஆக்சிடேஷன். விதாடா. இப்ப அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஒண்ணுதே. புரியுதா? ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்க ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரான். இதை வச்சு அந்த ரிடக்ஷன்ங்கிற அந்த ரியாக்ஷன் வந்து நான் வச்சுக்கோ. புரியுதா? அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் அதர்வைஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ். இங்க பார்த்தனா ஆக்சிஜனேற்றம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் சொல்றோம். அப்ப ஆக்சிஜனை வச்சு இந்த டெஃபினேஷன் வந்து கொஞ்சம் விளக்கலாம். என்னன்னு கேட்டனா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இதுதான் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். என்ன இருக்கு? 2SO2 இருக்கா, பிளஸ் O2. அடிஷன் ஆட் பண்றதானே, பிளஸ் சேர்க்கறதானே. அப்ப 2SO3 மாறுது. அப்ப என்ன ஆட் ஆயிருக்குங்க? ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. புரியுதா? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன். புரியுதா? எல்லாம் குழம்புற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு குழப்பமும் இல்ல. இது இன்ஆர்கானிக்க பொறுத்தளவுக்கு இந்த டெஃபினேஷன் இருக்குல்ல, இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இந்த டெஃபினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடு. புரியுதா? எல்லா நேரத்திலும் இந்த மாதிரியே ரியாக்ஷன் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஃபெரஸ் வந்து பெர்ரிக்கா மாறுதுன்னு வச்சுக்கோ. வேற ஒண்ணு கிடையாது. இரும்பு இருக்குல்ல, இரும்பு வந்து Fe2+ இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து Fe3+ மாறுது. புரியுதா? Fe2+ இருக்குது. ஒரே ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாதுப்பா. ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னது? அணு எண் தானே, அட்டாமிக் நம்பர். ஒரு அணுவோட அட்டாமிக் நம்பர் 23 அப்படின்னா அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 23 எலக்ட்ரான் இருக்கு. ஒரு அணுவோட அட்டாமிக் நம்பர் 10ன்னு வச்சுக்கோ. அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 10 எலக்ட்ரான் இருக்கு. அப்படி எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த எலக்ட்ரான்களை ரிமூவ் பண்றதே இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ங்கிறது.
புரியுதா? அப்ப எத்தனை எலக்ட்ரான் வேணும் அதுல இருந்து ரிமூவ் பண்ணலாம்ல. அது ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷனா செகண்ட் ஆக்சிடேஷனா அதுவே மேட்ரு. இங்க பாரு Fe2 இருக்கு, அதுல இருந்து மேலும் ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போயிடுச்சு, ஒரு மைனஸ் சார்ஜ் வந்து வெளியே போயிடுச்சு. அப்ப அதுல எப்படி மாறும்? Fe3+ மாறுமா? அதுவே ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு. இப்படித்தான் இது வந்து போயிட்டே இருக்குப்பா. இங்க வந்து ஹைட்ரஜன் இருக்கா? ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல இல்ல. ஆக்சிஜன் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தானே. அப்ப இந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆர்கானிக் அந்த கரிம சேர்மங்களை பத்தி படிக்கிறோம்ல, அப்போ வந்து அந்த டெபினேஷன் எடுத்துக்கோ ஃபேவரபிளா இருக்கும். இங்க வந்து பார்த்தா இந்த இதத்தையும் கரெக்டா எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா ஆட்டத்திலையும் ஆக்சிஜன் இருக்காது எல்லா சேர்மத்திலையும், ஆனா எல்லா சேர்மத்திலையும் எலக்ட்ரான்கள் இருக்கும். புரியுதா? எல்லாத்துலயும் எலக்ட்ரான் இருக்கும்ல. அப்ப இது வந்து மோஸ்ட் ஃபேவரபிளா இருக்கும். இந்த டெபினேஷனை எடுத்துக்கோ. இப்ப கவனி, இப்ப ஒன்னா சொல்றப்ப இந்த டெபினேஷன் எழுதி வச்சிருக்கீங்களா, அது வேர்டிங்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளா கொஞ்சம் இந்த சிம்பிள்லாம் போட்டு எழுதி வச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். புரியுதா? அப்புறமா எடுத்துக்காது, தேவைப்படாது. நான் சொல்றப்ப எழுது. ஆக்சிடேட்டம்னா என்னப்பா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் வச்சு சொல்றப்ப அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ், ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்டு ரிடக்ஷன் ப்ராசஸ். ஆக்சிஜன் வச்சு சொல்றப்ப, ஆக்சிஜன் வச்சு சொல்றப்ப அதுக்கு ஹைட்ரஜன் வச்சு சொல்லலாம்ல, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லணும். ஆக்சிஜனை ஆட் பண்றோம், அப்ப ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இங்க வந்து பார்த்தோம்னா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ரிடக்ஷன் ப்ராசஸ். இதை மட்டும் நான் வச்சுக்கலாம். இப்ப ஒரு லிஸ்ட் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் இதே டெஃபினேஷன்ஸ் இவ்வளவே இருக்கு. ஆர்கானிக்ல எந்த நம்ம ஃபாலோ பண்ணணும், இது இன்ஆர்கானிக்ல எந்த ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இதெல்லாம் நல்லா நான் வச்சுக்கலாம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், கெயின் ஆஃப் எலக்ட்ரான், இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோப்பா. இதை இந்த ஒரு டெஃபினேஷன் மறந்துடாது. இதை வச்சு ஸ்டாண்டர்டா வச்சுட்டு நம்ம ஆர்கானிக்ல எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத அப்பப்போ பாக்குறப்ப உனக்கு மைண்ட் நல்லா நிற்கும். இன்னும் ஃபர்தர் எக்ஸாம்ஸ் வச்சு பாக்குறப்ப நல்லா புரியும். அப்பப்போ பாத்துக்கலாம். இப்ப இந்த ஆக்சிஜன் ஏற்றம் இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும்னா, இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கோம்ல, அயனைசேஷன் ப்ராசஸ், இந்த தனிமொரு சட்டவணை அடுத்த சாப்டர் நமக்கு வந்து தனிமொரு சட்டவணை இருக்குல்லடா, அந்த பீரியாடிக் எலமெண்ட்ஸ், பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, அதுல பார்த்தோன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம படிப்போம். இந்த அயனைசேஷன் போனது 10th இருந்துச்சுல, அயனைசேஷன் ப்ராசஸ், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் கவர்திறன் அப்படிலாம் படிச்சியா? இந்த ப்ராசஸ் வந்து என்ன கேட்டனா எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, அயனைசேஷன் ப்ராசஸ். புரியுதா? இது வந்து எலக்ட்ரான் கவர்திறன் அப்படி நான் வச்சுக்கோ. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி இது. இப்ப இதே வந்து வேற ஸ்கூல்ல படிச்சிருக்கான்னு வச்சுக்கோ, அவங்க அங்க அந்த வேர்டிங்ஸ் மட்டும் எழுதி போடுறாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா இங்க வந்து உனக்கு இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இந்த மாதிரி இதுல தான் ஃபாலோ பண்ணுப்பா, இன்ஆர்கானிக் வரப்ப இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவான்னு சொல்றோம்ல, இது ஓரளவுக்கு பரவலா தெரிஞ்சிருக்கும். இந்த இன்னொரு ரியாக்ஷன்ஸ் இருக்குவாரு, இந்த இப்ப நம்ம சொல்றது இந்த அயனைசேஷன் ப்ராசஸும் இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஒண்ணுப்பா. இந்த ரிடக்ஷன் ப்ராசஸும் எலக்ட்ரான் அஃபினிட்டி, இந்த எலக்ட்ரான் கவர்தரனும் ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதும் ஒன்னா இருக்கும். என்ன சொல்லி கேட்டனா, இந்த அயனைசேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அயனியாக்கும் ஆற்றல், அதை எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அயனைசேஷன் ப்ராசஸ் இன் விச் த எலக்ட்ரான் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் an isolated gaseous atom to form cation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன கேட்டனா, வாயு நிலைமையில் உள்ள நடுநிலை தன்மை இல்ல, நடுநிலை தன்மைன்னு என்னது, பாசிட்டிவோ நெகட்டிவோ அதுல வந்து இருக்காது, ஆட்டம்னாலே நியூட்ரலாத்தே இருக்கும். நடுநிலை தன்மையில வாயு நிலைமையில் உள்ள இந்த சாலிட் ஃபார்ம்லயோ லிக்விட் ஃபார்ம்லயோ நம்ம ஒரு எலக்ட்ரானை பிரிச்சு இருக்கிற காட்டிலும் கேசியஸ் ஃபார்ம்ல அந்த ஆட்டம்ஸ் தான் செப்பரேட்டா இருக்கும். அப்போ பிரிச்சு எடுக்கிறது ஈஸி. இந்த மின்னாற்றலை பாய்ச்சி அதை வந்து பிரிச்சு எடுக்கலாம். வாயு நிலைமையில நடுநிலை தன்மையில ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரானை பிரித்தெடுத்து நேர்மின் தன்மையுடைய ஒரு அயனியை உருவாக்க தேவைப்படும் ஆற்றல் அயனியாக ஆற்றல் பிரிச்சிருப்பாங்க. இந்த அந்த டெபினேஷன் இது கூட நல்லா ஒத்து போதா? இதுதான் இதேப்பா. The amount of energy is required to remove an electron from an isolated gaseous atom to form a cation. இத cation என்ன சொல்லி கொடுத்தல, cation என்னது, cation
நேர்மின் அயனி. புரியுதா? ஆனையானா எதிர்மின் அயனி. இதை நான் வச்சுக்கோ. சில இடத்துல அப்படியே தமிழ்ல கேட்டையான்னு எழுதிருப்பாங்க. கேட்டையானா நேர்மின் அயனி, ஆனையானா எதிர்மின் அயனி. இதை நான் வச்சுக்கோ. அதுக்கடுத்து இதை என்ன சொன்ன, எலக்ட்ரான் கவர்திறன் அப்படி சொன்னோமா. எலக்ட்ரான் புல்லிங் பவர் டுவார்ட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலக்ட்ரான் புல்லிங் பவர் டுவார்ட்ஸ் இட்செல்ஃப். புல்லிங்னா என்னப்பா, புஷ்ஷிங்னா என்னது? புஷ்னா தள்ளி விடுறது, புல்லுனா இழுக்கிறது. எலக்ட்ரான் புல்லிங் பவர் அப்படின்னா எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து கொள்ளும் அந்த கெப்பாசிட்டி, பவர் எலக்ட்ரான் கவர்திறன்கிறது. புரியுதா? இது வந்து ஆட்டத்துக்கு ஆட்டம் வேறுபடுப்பா. இப்போ வந்து HCl இருக்குன்னு வச்சுக்கோ. டெஸ்ட் எங்கடா அந்த இருக்கா? எலக்ட்ரான் புல்லிங் பவர் பாரு, HCl. இத கொஞ்சம் பிரிச்சு எழுதுறீங்க. HCl இருக்கா? எலக்ட்ரான் புல்லிங் பவர் வந்து எதுக்கு அதிகமா, பீரியாட் டேபிள் படிக்கிறப்ப தெரியும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போறப்ப இந்த இது ப்ராப்பர்ட்டி வந்து கூடிக்கிட்டே போகும். புரியுதா? வேற ஒண்ணும் கிடையாது. தனிமோர்ஸ் அட்டவணையை பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாறுச்சுன்னா அதே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. இந்த அயனியாக ஆற்றல், எலக்ட்ரான் கவர்தல் இதெல்லாம் வந்து மாறக்கூடியது. மேல இருந்து கீழே வர்றப்ப எப்படி மாறுது, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறப்ப எப்படி மாறுது அப்படின்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறப்ப அந்த குளோரினுக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போறப்ப அந்த எலக்ட்ரான் புல்லிங் பவர், எலக்ட்ரான் அஃபினிட்டி அது வந்து கூடும். இது வந்து 1வது எலமெண்ட். புரியுதா? ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பர் எத்தனை, 1, வெரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் தி பீரியாடிக் டேபிள். இது வந்து 14வது எலமெண்ட். அப்ப எதுக்கு அதிகமா இருக்கும்? 14வது எலமெண்ட் எனக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் 17. அப்ப இதுல எத்தனை, ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜன் 1 இருக்கா. அதோட அட்டாமிக் நம்பர் 1னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அதுல இருக்கு. அந்த ஒரு எலக்ட்ரானையும் இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறப்பதே ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இதுல அந்த மாதிரி ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆனா இது கொடுக்குற மாதிரி தெரியும். எலக்ட்ரான் புல்லிங் பவர் இதுக்கு அதிகமாக, இதோட எலக்ட்ரானிக் சேர்த்து அதை இழுத்து வச்சுக்கிறோம். எலக்ட்ரானிக் இழுச்சுன்னா அதுக்கு என்ன சார்ஜ் வந்துடும்? எலக்ட்ரானிக் மைனஸ் சார்ஜ் தானே. எலக்ட்ரானிக் இழுக்கிறதுக்கு என்ன சார்ஜ் வரும்? மைனஸ் சார்ஜ். அப்ப இது வந்து ஸ்லைட்லி மைனஸ் சார்ஜ் போயிடும், இது வந்து பிளஸ் சார்ஜ் போயிடும். இதே எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்ப இதை பார்த்தா தெரியுதுலப்பா, இது இழுத்து வச்சிருக்க எலக்ட்ரான. The oxidation process is otherwise similar with ionization process, and this one is similar with electron affinity. இதை மட்டும் நான் வச்சுக்க. இது உனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பாயிண்டா இருக்கும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ் நல்லா நான் வச்சுக்க. நிறைய இடத்துல இந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நிறைய இடத்துல வந்து இது வந்து தேவைப்படும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது, எலக்ட்ரான் இழந்தால் என்னது ஆக்சிடேஷனு. கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வந்து என்னது, ஒடுக்கம், ரிடக்ஷன். இல்ல ஆக்சிஜன் வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஆக்சிஜனை ஆட் பண்ணோம்னா அது வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ். இல்ல ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணோம்னா அது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். இங்க ஹைட்ரஜன் வச்சு சொல்றப்ப ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ரிடக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இது தனி டெஃபினேஷன். இன்ஆர்கானிக்க பொறுத்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணு, ஆர்கானிக்க பொறுத்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணு. புரியுதா? இதே ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ். மறந்துடாது, நிறைய இடத்துல தேவைப்படும்.